அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷஷ்டி. நம்மளுக்கு இப்போ புளியோதரை ஒரு 5 கிலோ ஆர்டர் வந்திருக்குங்க. அதுக்கான புளியோதரை தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை நல்லா காய வச்சு காம்பு கிள்ளி சுத்தம் பண்ணினா வரமிளகாயை போட்டு அதில் நல்லா பொரித்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா தாளிப்பு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு அதே நல்லெண்ணெய் நல்லா தாளித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றி தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு கொதித்து வரும்போது அந்த தாளிப்பை கொட்டி தேவையான அளவு உப்பு பொடி வகைகளை சேர்த்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சு அதுக்கப்புறமா ஆற வச்சு பேக் பண்ணோம்னா சுவையான புளியோதரை ரெடி. இந்த மாதிரி புளியோதரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா 100 கிராம்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த குவான்டிட்டியை கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான ஆர்டரை வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், 4 பேர் ரூம் எடுத்து தங்கி ஆண்கள் வெளியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ரெகுலராக நம்ம கடையில் சாப்பிட வேண்டாம், நம்ம 4 பேர் இருக்கிறோம்ல நம்மளே செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களாகட்டும், இந்த மாதிரி தொக்கு வகைகளை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம சாப்பாடு மட்டும் சூடாக வச்சா போதும். சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இந்த புளியோதரையை போட்டு நல்லா கிளறினோம்னா சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. புளியோதரை மட்டும் இல்லை, வாழைத்தண்டு தொக்கு, இட்லி பொடி, வத்த குழம்பு எல்லாம் இந்த மாதிரி நிறைய தொக்கு ஐட்டங்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. வரும்போது உள்ளுக்கிற எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வரும். இப்போ சைடு ஃபுல்லாக புளியோதரை தொக்கு ரெடி. அப்படியே ஆற விட்டுற வேண்டியதான். நாளைக்கு எடுத்து பேக் பண்ணிட வேண்டியதான். நம்ம பேக் பண்ணும்போது ஆறும்போது நல்லா கெட்டியாயிரும்.